தொடர்ந்து அவர் எழும்பி நின்று ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என்று சொல்லி பாடுவோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. ஆனந்த மழையில் நினைத்து நினைத்து வீணும் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுமா கரங்களை உயர்த்தி. இயேசு ராஜா, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. சொல்லுவோமா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஓ என் ஜீவனாலெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுவோமா. ஒவ்வொரு நாளும் ராஜா, ஓ உணவும் உடையும் தந்தீரே, பாதுகாத்தீரே. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன். ராஜாவே, நன்றி பலிகளை ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் துன்பத்தின் பாதையில் அடர்ந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில்
தூக்கி சென்றீர் ஐயா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. சொல்லுவோமா? கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து எஸ் லார்ட் விடுதலை தந்தீரே. நன்றி ராஜா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. ஓ குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. ஒவ்வொரு நாள் வேதத்தின் ரகசியத்தை அதிசயத்தை நான் அறிந்து கொள்ளும்படி என் மனக்கண்களை திறந்தருளுமே ஆண்டவரே. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரை. சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்தப்பா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. உங்க பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. சொல்லுவோமே. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு. நன்றி ராஜா. கரங்களை சேர்த்து நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா 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 உமக்கு நன்றி சொல்றேன் ஐயா.
ஆண்டவரே எங்கள் குறைகளை நீக்கி, ஆண்டவரே எங்கள் கரைகளை நீக்கி, ஆண்டவரே எங்கள் கூடவே இதுவரைக்கும் வந்து எங்களை தாங்கி நடத்தி வந்தீரே. உள்ளத்தினாழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. வேதத்தின் மகத்துவங்களை நீர் எங்களுக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து நடத்தினீரே. உங்கள் பாதம் அமர்ந்து ஆண்டவரே தகப்பனே உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி ஆண்டவர் நன்றி சொல்லாமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல அருமையான சத்தியங்களுக்காக, நல்ல உபதேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்கள் மகிமையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே எங்களை நடத்துவீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஓ நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். ஓ அழைத்தவர் நம்மை நடத்துவார், படைத்தவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம தேவநாமத்தை மயப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன். நண்பனே நீ பயப்படாதே. கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தனர். சொல்லுவோமா? கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தனர். நம்பிக்கையினால் எரிகோ மதில்கள் விழுந்தனரே. 7 நாள் ஊர்வலம் வந்ததினால் எரிகோ மதில்கள்
வந்ததினால் பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாது. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர். துணை நின்று உனக்கா யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்கா யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல். பயமில்லையே, பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். சொல்லமா, பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் என்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படா. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கரங்களை நன்றி சொல்லுவாமா. பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நன்றி ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, உங்க மேல நாங்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேத பாட வகுப்பாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையின் உபதேசம், அதுக்கு முன்னாடி அடிப்படை உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் என்று பார்த்தோம். சபையின் உபதேசம் 7 காரியங்களை பார்த்தோம். அது கிறிஸ்துவின் உபதேசத்தில் 7 காரியங்களை பார்த்தோம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது போல் இன்றையிலிருந்து ரோமர் புத்தகத்திலிருந்து தியானிக்கலாம், நிருபங்கள்லேருந்து நம்ம தியானிக்கலாம் என்று யோசித்து வச்சுருக்கேன். ஸோ சபையில் ஞாயிறு ஆராதனையில் இதெல்லாம் பேச முடியாது, அதனால் பைபிள் ஸ்டடியில் தான் அதை பேச முடியும். ஸோ வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், அதில் நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்குது. மொத்தம் அதில் 16 அதிகாரங்கள், 433 வசனங்கள் இருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரங்கள், 433 வசனங்கள். இதில் பெரிய அதிகாரமாக பார்க்க போகிற 8வது அதிகாரம் 39 வசனம், அருமையான அதிகாரம். அந்த 39 வசனங்களையும் தயவுசெய்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. சிறிய அதிகாரம்
13வது அதிகாரம் 14 வசனங்கள் இருக்குது அதில். இதுதான் ரோமர் புத்தகத்தில் ரோமாபுரியில் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இது நிருபம். இந்த பட்டணத்தில் உள்ள சபை பவுல் அப்போஸ்தலனால் ஸ்தாபிக்கப்பட்டதில்லை. அன்றைக்கி இருந்த ரோமாபுரியில் இருந்த மக்கள் அல்லது பெந்தகோஸ்தே நாளில் அபிஷேகத்தை பெற்று சிதறி போனவர்கள் பிறகு அங்கு எல்லாருமாக கூடி அந்த சபை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கு அந்த சபைக்கு இவர் எழுதின நிருபம் தான் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம். ஆதியாகமத்தில் மனிதன் வீழ்ச்சி அடைந்தான், பாரதீசை இழந்தான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அந்த பரலோக பாக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமத்தில் கடந்த கால வாழ்க்கை குறிக்கிறது, வெளிப்படுத்துதலில் இனிமே வரப்போகிற வாழ்க்கை குறிக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இடைப்பட்ட காலத்தில் பரலோகத்தை அனுபவிப்பது, விசுவாசத்தின் மூலமாக அதை அனுபவிப்பதை குறித்து தான் ரோமர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிக்க வேண்டுமானால் தேவனோடு வாழ்ந்தால் தான் அது சாத்தியம். பரலோகத்தில் போய் அனுபவிக்கிறது. அப்போ இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணுறது? இடைப்பட்ட காலத்தில் விசுவாசத்தோடு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் பரலோக வாழ்வை அனுபவிப்பதாகும். தேவனது நேரடி பிரசன்னமே பரலோகமாகும். ஆமேனா? தேவன் பிரசன்னத்தில் இருக்கிறது தான் பரலோகம். என்னென்ன பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம். பரலோகத்தில் உண்மையல்லாமல் வேறு யாரும் இல்லை எனக்கு. பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. சங்கீதம் 73:25 அதை வாசிக்கிறோம். ரோமா பட்டணம் மிக முக்கியமான ஒரு பட்டணம், வர்த்தக பட்டணம். அன்றைக்கு இருந்த ரோமர்கள் தான் உலகை ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததும் அவர்கள் தான். இந்த பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகள் பெரும்பான்மையினர் யூதர் அல்லாத புறஜாதியராகவே இருந்தார்கள். ரோம பட்டணத்தில் யூதர் அல்லாத புறஜாதியாராகிய விசுவாசிகள் ரோமபுரியில் அதிகமாக இருந்தார்கள். யூத விசுவாசிகளும் இருந்தார்கள். ஸோ விசுவாசிகள் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்த போதனையை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் ஆழ்ந்த சிந்தையுடன் இந்த நிருபத்தை எழுதினார். இங்கே யூத விசுவாசிகள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள். ரோமர்கள்லாம் புறஜாதிகள். புறஜாதிகள்லேயும் விசுவாசிகளாக மாறினவங்க இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். வேதத்தில் இருக்கிற மற்ற புஸ்தகங்களை விட பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம், விசுவாசிக்கு எழுதின நிருபமே விழுந்து போன மனிதன் திரும்பவும் தேவனுடன் எப்படி ஐக்கியத்தைக்குள் வர முடியும் என்பதை தெளிவாக விளக்குகிறது. விழுந்து போன மனிதன் தேவனோடு கூட திரும்ப எப்படி அந்த ஐக்கியத்திற்குள் வர முடியும் என்பதற்கான தெளிவான போதனைகள் இந்த நிருபத்தில் இருக்குது. பவுலுடைய புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்கள் அநேகம் உண்டு. 13, 14 சொல்கிறாங்க. அந்த 14 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பவுல் தான் எழுதினார் அப்படின்னு பலர் விசுவாசிக்கிறாங்க. எனக்கு அதுலேயும் ஒரு உடன்பாடு இருக்கிறது. எப்படியோ அதில் 7 நிருபங்கள் சிறைக்கு போவதற்கு முன்பாக எழுதப்பட்டது, 7 நிருபங்கள் சிறைக்கு போன பிறகு எழுதப்பட்டது அல்லது சிறையிலிருந்து எழுதப்பட்டது. இந்த பவுலுடைய புதிய ஏற்பாட்டு கடிதங்களில் மிக நீண்டதும் இறையியல் தத்துவங்கள் கொண்டதும் இந்த நிருபந்தான். பவுல் எல்லா நிருபங்கள்லையும் இவ்வளோ 16 அதிகாரங்கள் எந்த நிருபத்திலையும் எழுதலை. இனி மற்ற நிருபங்கள்லாம் வாசி பாருங்க. 15 1 கொரிந்தியரில் தான் இருக்கும் 15 அதிகாரம். அந்த தனிப்பட்ட மனிதர் தீமோத்தேயுக்கு எழுதுனதெல்லாம் 6, 2 4, தீத்துக்கு 4, அப்புறம் தெசலோனிக்கர் 5, இப்படி இருக்குது. ஆனால் கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்கள் கொஞ்சம் நீண்ட நிருபங்களாகவும் அதை விட நீண்ட நிருபங்களாக இருக்கிறது ரோமருக்கு எழுதின. இதில் இறையியல் தத்துவங்களும் அதிகமாக இருக்கிறது. பலரது இந்த ரோமன் நிருபத்தை வாசித்த பலரது மனம் திரும்புதலுக்கு இது காரணமாக வந்துருக்கு. இது ரோமன் நிருபத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மனம் திரும்புகிறவங்களுக்கு நீங்கள் இந்த ரோமன் நிருபத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதாவது சிலர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாலும் தங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பாவி பாவி பாவினே இந்த உணர்வில் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உணர்வுலேருந்து தப்பு வைக்கிறதுக்கு இந்த நிருபமும் உதவி செய்கிறது.
4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் அகஸ்டின் என்பவர் ரோமர் 13:13-14 வாசித்து விட்டு இவ்விதம் சாட்சி பகர்ந்தாராம். ரோமர் 13:13-14 வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பகல்ல நடக்கிறவங்கள போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு நொடி பொழுது என் இதயம் நிச்சய உணர்வுகளால் நிறைய சந்தேகத்தின் இருளெல்லாம் பறந்து போயிடுச்சான். அதாவது துர்இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இப்படிலாம் நடக்காம பகலில் நடக்கிறவங்கள போல சீராய் நடங்கள். அதாவது நம்ம இப்படி வித்தியாசமாக நடக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது, நம்ம மட்டும் தனித்தன்மையாக வாழ்ந்தால் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். நம்ம மட்டும் ஒழுக்கமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அவன்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறான், அவன்லாம் யோக்கியத்தனம் பண்ணுறான், அவன்லாம் இதெல்லாம் பண்ணுறான், நம்மளும் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது அங்கே அப்படிப்பட்ட சோதனை சந்தேகம் ஏற்பட்ட போது நொடி பொழுதில் என் இதயம் நிச்சய உணர்வுகளால் நிறைய இந்த வசனத்தின்படி உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை வாசி தான் அவருடைய உள்ளத்தில் இருந்த இருள் எல்லாம் பறந்து போயிடுச்சான், சந்தேகத்தின் இருள். 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த மார்ட்டின் லூத்தர் ரோமர் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையின் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை பெற்ற போது தனக்கும் தேவனுக்கும் இருந்த போராட்டங்கள் எல்லாம் அமர்ந்துதான். மார்ட்டின் லூத்தர் எல்லாருக்கும் தெரியும், கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவர். அவர் சீர்திருத்த சத்தியம் அவருக்குள்ள வந்தபடினால ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியேந்ததுனால ப்ரொட்டஸ்டாண்ட் அப்படின்றது வந்தது. அவருக்கு இந்த சத்தியம் விசுவாசத்தினால தான் ஒருவன் என்ன பண்ணுவானா, நீதிமான் ஆக்கப்படுகிறான். அதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் தேவையில்லை. பல காரியங்கள் அவருக்கு தெளிவு ஏற்பட்டதற்கு மூல வசனம் இதுதான். ரோமர் 1:17 ரோமர் 3:24 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்துவார். 3:24 கிருபையினாலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிருபை இது நீதிமான்களாக்கப்படுறதுக்கு எந்த ஒரு காரியங்களும் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாவ மன்னிப்பு அவசியம் இல்லை, அல்லது ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டு இப்படி செய் இப்படி செய் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு தெளிவு மார்ட்டின் லூத்தருக்கு ஏற்பட்டது. ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை வாசி தான் அவரே ஒரு தெளிவு பெற்றார். இதுவரை சபை கண்டிராத மாபெரும் சீர்திருத்த இந்த சத்தியம் அவருக்கு எழுதுவதற்கு வித்திட்டது. அவர் இந்த ரோம நிருபத்துக்கு எழுதின வியாக்கியான உரை இருக்குல்ல, அதை படித்து தான் ஜான் வெஸ்லியின் மனம் திரும்புதலுக்கு அது தூண்டுதலானது தான். மார்ட்டின் லூத்தர் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்தின் விளக்க உரையை படித்து தான் ஜான் வெஸ்லியே மனம் திரும்பினார். அப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் பலருடைய மனம் திரும்புதலுக்கு மூல காரணமாக இருந்திருக்கு. இது எழுதப்பட்ட காலம் பவுல் தனது 3வது மிஷனரி பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை எழுதினார். அங்கிருந்து தனக்கு அறிமுகமான நபரிடம் கடிதத்தை கொடுத்து அனுப்பினார். கிபி 57-58 இந்நிருபம் எழுதப்பட்டது. கொரிந்து பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்ட பின்பு பவுல் கொரிந்திலிருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்ட பின்பு அங்கிருந்து ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்பது பவுலின் திட்டமாக இருந்தது. அப்போஸ்தலர் 19:21 இவைகள் முடிந்த பின்பு
பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி தெரிந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போகும்படி ஆவி மக்கதோனியானா அந்த கொரிந்தில் இருக்குது. எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியில் செல்ல வேண்டும் என்பது பவுலின் திட்டம். அதாவது கொரிந்து பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு போகணும், அங்கிருந்து எங்க போனோம்? ரோமாபுரிக்கு பார்க்க வேண்டியது என்று சொல்லி 23:11 அப்போஸ்தலர் 23:11 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். அப்போ பவுல் கொரிந்து பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு போயிட்டு அங்கிருந்து ரோமாபுரிக்கு போனோம். அப்படி போய் அங்கே விசுவாசிகளை சந்திக்கும் ஊழியம் செய்வோம். அங்கிருந்து ஸ்பெயின் தேசத்துக்கு செல்லவும் பவுல் விரும்பினார். ரோமாபுரியில் என்னை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்று பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்லியிருந்ததுனால அவர் அப்படிப்பட்ட விருப்பமுடையவராக இருந்தார். அதை ரோமர் 1:12 ரோமர் 15:24 அதை நம்ம வாசிக்கிறோம். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், நல்ல பிரயாணம் உங்களை பார்க்கறதுக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டுறேன். 15:24 நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ஆமென். ஸ்பானியா தேசத்திற்கு செல்லும் பவுல் விரும்பினார். ரோம் பட்டணத்திலிருந்து திரும்பவும் ஸ்பானியாவுக்கு நீங்கள் அனுப்பி வைப்பீங்கன்னு அவர் விரும்பி அந்த சமயத்தில் தான் இவர் இந்த நிருபத்தை எழுதி இன்னொரு கொடுக்குறார். ஸோ இந்த நிருபத்தை எழுதி 3 ஆண்டுகளுக்கு பின்பு சுவிசேஷத்திற்காக பவுல் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கென்று பவுல் ரோம பட்டணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் ரோம பட்டணத்திலே இரத்த சாட்சியாக பவுல் மரித்தார். ஸோ பவுலுடைய நிருபங்களில் மிக முக்கியமான நிருபம் இதுதான். விசுவாசத்தினாலே இதனுடைய இதில் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய முக்கிய செய்தி என்னென்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற தலைப்பில் ரட்சிப்பின் அனுபவம் இந்நிருபத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாம். ஆமென். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதுலேருந்து வந்ததுனால நீதிமான் ஆக்கப்படுறது அப்படின்றதெல்லாம் நம்ம மனசு என்ன பண்ணாதுன்னா லேஸில் ஏற்றுக்காது. அது எப்படி சும்மா அப்படி நீதிமான் ஆக்கப்படுறது. அதனால் இதை திரும்ப 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 வாசித்தாதான் நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வருவீங்க. நம்முடைய பாரம்பரியம் இந்து மார்க்கம் அதுலேருந்து தான் நிறைய பேர் நம்ம எல்லாருமே வந்தாங்க. அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்துலேயும் அந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது இலவசமாக கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டோம். ஸோ இந்த செய்தியை தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். ஆதாமின் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதன் தேவனை விட்டு பிரிஞ்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாத இந்த மனிதனை நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விசுவாசத்தினாலே கிருபையினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த சத்தியத்தை தான் இந்த ரோமர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கிறதுக்கு அந்த விசுவாசம் நமக்கு தேவை. எல்லாருமே பாவிகளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா பாவிகளாக எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன தான் பாவிகள். இந்த பாவிகளுக்கு மனம் திரும்ப ரட்சிப்பு எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விசுவாசிக்கிறதுனால நீதிமான் ஆக்கப்படுகிறோம். எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை. ஸோ பாவத்திற்கு தீர்ப்பாகிய நரக ஆக்கனிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலை அளிக்கவே இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. மனித முயற்சினாலோ சடங்காச்சாரத்தினாலேயோ அல்லது தவத்தினாலேயோ அல்லது ஒருத்தனாலேயோ தங்களை வருத்தி கொள்வதனாலேயோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்றதுனாலேயோ அல்லது மீட்பு முக்தி அடைகிறதுக்கு ஏதோ ஒரு தவம் இருக்கணும் அல்லது ஏதோ ஒரு பலி செலுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு காரியமும் தேவையில்லை. விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். இதை தான் அந்த ரோமர்கள் நிருபத்தின் மொத்த அதிகாரமும் அது சொல்லு. விசுவாச ரோமர்கள் நிருபத்தில் 16 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 16 அதிகாரங்களையும் சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்க. 1 to 8 வரைக்கும் ரோமர்கள் நிருபம் 1 to 8 வரைக்கும் தேவ நீதியை பற்றிய வெளிப்பாடு அதில் படிக்கிறோம். தேவ நீதியை பற்றிய வெளிப்பாடு.
9 11 வரைக்கும் இஸ்ரவேலரை குறித்த தேவ திட்டம், இஸ்ரவேலரை பற்றிய தேவ திட்டத்தை படிக்கிறோம். 12 15 வரைக்கும் விசுவாசிகள் நீதி உள்ளவர்களாக வாழ்வதற்கான நடைமுறை, நீதியாய் வாழ்வதற்கான நடைமுறை ஆலோசனை. எப்படி ஒரு கிறிஸ்டியன் லைஃப், நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, நீதிமானாக்கப்பட்ட அந்த நீதியாக்கப்பட்டதற்குரிய வாழ்க்கையை எப்படி ப்ராக்டிக்கல் கவுன்சிலிங்ஸ்லாம் 12வது அதிகாரத்துலேருந்து தான் இருக்கும். கிறிஸ்தவத்தினுடைய கடமைகள், பொறுப்புகள் இதெல்லாம் 12 15 வரைக்கும் இருக்கும். 16வது அதிகாரம் வாழ்த்துக்கள். அங்கே அவரை வாழ்த்துக்கிறேன், இவங்க வாழ்த்துக்கிறேன், பிரிஸ்கிலால வாழ்த்துக்கிறேன், ஆக்கிலால வாழ்த்துக்கிறேன், இல்லை பேபையால இப்படி பல வாழ்த்துக்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 8 வரைக்கும் தேவ நீதியை பற்றிய வெளிப்பாடு. 9 11 இஸ்ரவேலரை பற்றிய தேவ திட்டம், இஸ்ரவேலரை குறித்த தேவ திட்டம். 12 15 நடைமுறை ஆலோசனைகள், நம்ம வாழ்வதற்குரிய, நீதியாய் வாழ்வதற்குரிய நடைமுறை ஆலோசனைகளை பற்றி பேசு. 16 வாழ்த்துக்கள். ஸோ இப்படி ரோமர் 16 அதிகாரத்தில் என்னங்க படிக்கிறோம் அப்படின்னா, இந்த 1 8 வரைக்கும் நான் வாசிக்கும் போது தேவ நீதியை பற்றிய வெளிப்பாடு பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ அதை மனசில் வச்சு அதை நம்ம படித்தோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் ரோமர் நிருபத்தை திரும்ப படிங்க. படிக்கும் போது இதை பேக்ரவுண்டில் வச்சு, ஓ இதை பற்றியே தான் படிக்கிறாரு, தேவ நீதியை பற்றிய வெளிப்பாடு தான் அங்கே இருக்குது அப்படின்றது புரியும். அப்போது 9 11 இஸ்ரவேலரை குறித்த தேவ திட்டம் அதில் படிக்கிறோம். 12 நடைமுறை, ப்ராக்டிக்கல் கவுன்சிலிங், நம்ம என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாரு. 16 கிரீட்டிங்ஸ். 16 ஒரு முறை வாசித்தா போதும். 12 15 தான் நம்மளுக்கான நடைமுறை ஆலோசனைகள். 9 11 இஸ்ரவேலரை குறித்து தேவ திட்டம். அப்போ தேவ நீதி எப்படி பற்றிய வெளிப்பாடு 1 8 வரைக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம மனசில் வச்சு அந்த நிருபத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த நிருபம் உங்களுக்கு கூடுதலாக புரிய ஆரம்பிக்கும். ரைட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொன்ன மொத்த அதிகாரத்தின 16 433 வசனங்கள். நீங்கள் 8வது அதிகாரத்தை நீங்கள் மனப்பாடம் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் சப்ஜெக்டை முடிக்கும் போது, எப்படியும் இந்த வருஷம் தாண்டிடும், அப்படி முடிக்கும் போது நீங்கள் 8வது அதிகாரத்தை மனப்பாடமாக ஒப்பிக்கணும். 8ஆம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது, 39 வசனங்களையும் பார்க்காம சொல்லணும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம். ஆமென். பெந்தைகோஸ்தே நாளன்று உருவான இந்த கிறிஸ்தவம் அங்கத்தினர் எல்லாரும் எப்படி அழைக்கப்படுகிறாருன்னா விசுவாசிகள் என்றே அழைக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 2:44, அப்போஸ்தலர் 4:32 வாசித்தீங்கன்னா விசுவாசிகள் எல்லாரும். அப்போது சபை ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல அவங்க எப்படி அழைக்கப்பட்டார்கள்? விசுவாசிகள். 4:32 திரளான விசுவாசிகள், விசுவாசிகளான திரளான கூட்டத்தார். அப்போ அவங்க சபையில் முதல்ல அவங்கள உள்ளே வந்தவங்களுக்கு பேர் என்ன? ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்தவங்களுக்கு பேர் விசுவாசிகள். ஸோ விசுவாசிகளை நாம் தேவனை பிரியப்படுத்தணும்னா ஒரே வழி விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அது கூடாத காரியம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 இருக்கான், நிலைத்திருக்குது. இதில் எது தான் பெருசு? அன்பே பெரியது. ஆமென். விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது, நம்பிக்கை போன வாரம் கூட சொன்னேன், ஒரே நம்பிக்கை எதிர்காலத்துக்குரியது. நம்பிக்கைன்னா எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது தான் நம்பிக்கை. சரியா? விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது, நம்பிக்கை அன்பு எக்காலத்துக்கும் உரியது. விசுவாசம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் தேவை. சரியா? பரலோகம் போயிட்டா விசுவாசம் தேவையில்லை, நாங்கள் நேரடியாக பார்த்துறப்ப எல்லாமே பார்க்க போகிறோம். நம்பிக்கை கிடைக்குன்ற நம்பிக்கை. ஆனால் அன்பு அங்கேயும் இருக்கு. இவைகளில் பிரதானமானது என்னது? அன்பே பிரதானம். ஆமென். அதனால் விசுவாசம் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவதாகும். முதல்ல எங்கே தான் ஆரம்பிக்கிறோம்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா அன்பு இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில்
விசுவாச வாழ்வு ரொம்ப அவசியம். ஏன்னா ரோமர் நிருபம் அதுதான் விசுவாச வாழ்க்கை தான் பற்றி பேசுது. நமக்கு சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பு என்னும் தலைசீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, சுவிசேஷம் என்னும் எபேசியர் 6வது அதிகாரத்தில் அது இருக்குது. நீங்கள் வீட்டில் படிங்க. 16வது வசனம் மட்டும் வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக சோத்திரம். கவனிங்க, பவுல் அங்கே எபேசு சபைக்கு எழுதும்போது அங்கே அது சிறையிலேருந்து எழுதின நிருபம். அங்கே சிறையிலேருந்து எழுதும்போது அங்கே ரோம போர் வீரரை பார்க்குறாரு. பார்த்தா அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருக்கான். தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கான், மார்பில் ஒரு செஸ் அந்த இது போட்டிருக்கான், மார்பு கவசம் போட்டிருக்கான், பெல்ட்டு கட்டியிருக்கான், ஷூ போட்டிருக்கான், லெஃப்டில் கேடகம் வச்சுருக்கான், ரைட்டில் வால் வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்து ஒரு ஆவிக்குரிய யுத்த வீரனுக்கு இந்த சர்வாயுத வர்க்கங்கள் தேவை. அந்த ஹெல்மெட்டை எதுக்கு ஒப்பிடுறார்? ரட்சிப்புக்கு ஒப்பிடுறார். மார்க்கவசத்தை நீதி ஒன்று, மார்க்கவசம், பெல்ட்டு ரொம்ப அவசியம், உண்மை சத்தியம், ஷூ சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அதை சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படின்னா அர்த்தம், இது வரைக்கும் சொன்ன சர்வாயுத வர்க்கத்தை விட இது ரொம்ப மேலானது, அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகி நில்லுங்கள். கேடகம் பாதுகாக்கிறது. மற்ற விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடிச்சிக்கலன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை அப்படின்னா உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை அப்படி அவுட்டு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழவே முடியாது. இயேசுவை பார்த்தீங்களா? ஹலோ, சாஞ்சிட்டு அதுக்குள்ள இயேசுவை பார்த்தீங்களா? பார்க்கல. பரலோகத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். அந்நிய பாஷை எத்தனை பேர் பேசுகிறீங்க? எப்படி தெரியுதா அந்நிய பாஷைன்னு? விசுவாசம். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசத்தை எடுத்துட்டோம், கிறிஸ்தவம் அவுட்டு, அவ்வளோதான். அதனால் எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். அந்த கேடகம் தான் நமது வாழ்க்கையை பாதுகாக்குது, மாத்திரமல்ல மற்ற சர்வாயுத வர்க்கத்தையும் பாதுகாக்குது. ஆமென். அதான் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசமே எவ்விதத்திலும் விலை வந்ததாலும் சாத்தான் அவன் சக்திகளை விசுவாசத்தை பலமிழக்க பண்ண தங்களால் ஆன மட்டும் செயல்படுவான். உங்ககிட்ட அதாவது சிங்கம் காட்டில் வேட்டையாடும் போது என்ன பண்ணும்? மானை பிடிக்கும். மானை பிடிக்கும் போது எங்கே பிடிக்கும்? தொண்டையை தான் பிடிக்கும். விசுவாசம் தான் சுவாசம் நின்றுச்சுன்னா அவுட்டு. விசுவாச வாழ்க்கை பிசாசு பிடிப்பான். உண்மையாகவே கடவுள் ஒருத்தர் இருக்காரா? கடவுள் அவருடைய பிள்ளை தானா? நீ ஆண்டவர் இருக்கிறாருன்ற எப்படி நம்புற? சும்மா கட்டுக்காத, மனசில் ஏற்பட்ட பிரம்ம அது உனக்கு. சும்மா எல்லாரும் சொல்லி வச்சுக்கிறேன், ஆண்டவர்னு இல்லவே இல்லை, கர்த்தர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் மனசில் பல சந்தேகங்கள், குழப்பங்கள் அப்படியே ஏற்பட்டு அதையே குறித்து இப்போ பேசி யோசித்து உண்மையாக ஆமாம் கடவுள் தான் காட்டு சொல்லு இன்னும் இப்படி ஒரு மாதிரி ஆகிடுவான். ஸோ மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை, அப்போ கடைசி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ ரோமர் நிருபம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், அங்கே நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல், இந்த 3 காரியங்கள் தான் பிரதானமாக அங்கே ரோமர் நிருபங்களில் இருக்குது. ரைட். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம இது இவ்வளவு தான் அறிமுகமாக சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து பார்க்க வசனம் பை வசனமாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரோமர் நிருபத்தை நம்ம முதல் அதிகாரத்தை எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு முதல் அதிகாரத்தில் ஒரு குறிப்பை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஓகே.
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் எப்படி பவுல் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அவர் தன்னை 3 பரிணாமங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஒருத்தர் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், இங்கிலீஷில் born servant of born servant of Jesus Christ அப்படின்னு இருக்கும். அதாவது பாண்ட்னா அடிமை, கட்டப்பட்டிருக்குது. பால் servant of Jesus Christ. இன்னொரு இதில் பாண்ட் சர்வன்ட் இருக்கு. ஓகே, ஸோ அடிமையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக, அதே சமயத்தில் அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவனாக, அதே நேரத்தில் சுவிசேஷத்திற்காக நான் பவுல் ஒரு யூதன். நீங்கள் பிலிப்பு நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், 8ஆம் நாளில் பிறந்தவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை பக்கா யூதன், தாயும் யூதன், தகப்பனும் யூதன், யூத பாரம்பரியத்தில் மாத்திரமல்ல யூத பாரம்பரியங்களை மிக அதிகமாக கற்று தேர்ந்தவர், அதை சரியாக ஒழுக்கமாக பின்பற்றுகிறவர். இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவங்களே பார்த்திங்கன்னா பல காரியங்கள் இருக்கும். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்படாத பெயர் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களும் கிறிஸ்தவங்க தான் சொல்லிக்குவாங்க. நீங்கள் இந்த இயேசு என்கிட்ட வந்து இந்த சத்தியத்தெல்லாம் சொல்கிற, நீ யார்கிட்ட சொல்கிற? நீ எங்கள் தாத்தா பிஷப் தெரியுமா உனக்கு? எங்கள் அப்பா யார் தெரியுமா? இல்லை எங்கள் மாமா யார் தெரியுமா? எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? எல்லாருமே இதில் இருப்போம், இறையியலில் இந்த இதில் இருப்போம். நாங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. நாங்கள் என்கிட்ட வந்து இந்த இயேசு ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு அப்படின்னு, அந்த விட ரொம்ப பாரம்பரியமான ஒரு அவர்தான் சொல்கிறார். அதுக்காக சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு. ஸோ இதுதான் பவுலோடைய. அதை அட்ரஸ் பண்ண வரும்போது அவங்களுக்கு க்ரீட்டிங்ஸு மற்ற காரியங்கள்லாம் சொல்லும்போது, இந்த விசுவாச வாழ்க்கையில் 4 முக்கிய பகுதிகள். அந்த முதல் சாப்டர் விசுவாச வாழ்வை பற்றி பேசுகிறது. விசுவாசித்து வாழுதல், அதை பற்றிய காரியங்களை நம்ம அதில் படிக்கிறோம். எல்லா வசனத்தையும் நான் பார்க்கல. அவங்க மீதி எல்லா காரியங்களும் நீங்களே படித்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரீட்டிங்ஸ், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக இது பண்ணுறேன் அப்படின்றார். 16வது வசனம், அதில் முதல் குறிப்பாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இந்த முதல் அதிகாரத்தில் விசுவாசித்து வாழ்தலை குறித்து நம்ம படிக்கிறோம். முதல் அதிகாரத்தின் தலைப்பு விசுவாச வாழ்வு. ஓகே, முதல் அதிகாரத்தின் தலைப்பு ஃபெய்த் லைஃப், ரைட்? அதில் 4 முக்கிய பகுதி, விசுவாச வாழ்க்கையிலே 4 மிக முக்கிய பகுதிகளை அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். அதில் ஒரு காரியத்தை பார்க்கலாம் இன்றைக்கி, அவ்வளோதான். முதலாவது என்னென்னா 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பிற்கான விசுவாசம் முதல் குறிப்பு. ஃபெய்த் ஃபார் சால்வேஷன். விசுவாச வாழ்க்கையில் 4 மிக முக்கியமான பகுதிகள். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தான்? விசுவாசித்து நடக்கிறது தான், தரிசித்து நடவாமல். அந்த விசுவாச வாழ்க்கையில் மிக முக்கியமான 4 பகுதிகள். அது ரட்சிக்கப்படுறோம் தெரியுமா? அது எப்படி தான்? அந்த ரட்சிப்புக்கான விசுவாசம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வைக்கப்படும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு, யாருக்கு? யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன தான் பண்ணி ஆகணும்? விசுவாசிச்சு தான் ஆகணும். நீ உன் சடங்காச்சாரமோ மத ஒழுங்குகளோ அல்லது வேற உருண்டுறதோ பிறல்றதோ அல்லது உன்னை குத்திக்கிறதோ உன்னை வருத்தப்படுத்திக்கிறதோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதோ மலைக்கு போகிறதோ அல்லது இப்படிப்பட்ட உடைகளை அணிந்து கொள்கிறதோ அல்லது இப்படிப்பட்ட தவம் இருக்கிறதோ அல்லது மந்திரங்களை சொல்கிறதுனாலையோ நமக்கு ரட்சிப்பு வர்றதில்லை, விசுவாசத்தினாலே. ஆமென். பரலோகத்தை இழக்க காரணமான பாவம் அவிசுவாசமே. ஆமென். மற்ற பாவங்கள்லாம் செய்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, அதெல்லாம் பண்ணுறானே, திருட்டுத்தனம் பண்ணுறானே, இவ்வளோ கொள்ளை அடிச்சானே, இத்தனை பேர் கற்பழிச்சானே,
இவ்வளோ பெரிய பாவி, சின்ன பொண்ணுங்க கூட பார்க்காம கற்பழிச்சிட்டானே, அந்த பாவத்துக்காக அவன் நரக தண்டனை அனுபவிக்க போகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பாவத்திற்காக மட்டுமே அவன் நரக தண்டனை அனுபவிக்க போகிறான். ஆமென், அல்லேலூயா. சரியா? இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ இவ்வளோ பெரிய பாவி, இவ்வளோ பெரிய பாவி, அவன் செஞ்ச பாவத்துக்காக அவன் நரக தண்டனை இல்லை. இயேசு விசுவாசிக்கலை, அதனால அவனுக்கு நரக தண்டனை. இனி நரக தண்டனை வந்த பிறகு அவன் எந்த பாவம் செஞ்சாலும் நரக தண்டனைன்றது உறுதி தான். ஆமென். முதல்ல நம்ம விசுவாசி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யலாமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கான கேள்வியே இடக்கம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாவத்திற்கான இடமே இல்லை. ரைட். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஒரு ஜெயிலர், 16வது அதிகாரத்திலே பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். கால்களை கட்டி தொழுமரத்தில் தலைகளாக தொங்க விட்டுட்டாங்க, அடின்னு அடித்து தொங்க விட்டுட்டாங்க, ரத்தம் வருகிறது. அந்த நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்த போது என்னாச்சு? காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவு எல்லா ஜெயில் கதவும் திறந்துடுச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லா கட்டுகள் இவங்க கட்டி வச்சிருந்தாங்க, பவுல் கட்டுகள் எல்லாம் கலந்துடுச்சு. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, கட்டுண்டவங்களாம் ஐயோ ஓடி போயிட்டாங்க, ஐயோ ஜெயிலருக்கு அவ்வளோதான் வேலை போயிடுச்சு, இனி அவ்வளோதான், ஐயோ இருக்க முடியாது அப்படின்ற மனசில் பல குழப்பங்கள். அடாடா தூங்கிட்டோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஏன்னா அவன் கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளே செஞ்சிடலாம். அப்புறம் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையும் இழுப்பான், மானபங்கப்படுத்திடுவான், அசிங்கப்படுத்திடுவான். அப்படிப்பட்ட நேரத்தில் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஜெயிலருக்கு, தன்னை கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது பவுல் என்ன சொன்னாரு? மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அப்பா அவன் கொலை செய்ய போறான் அப்படின்றத இவர் அறிந்து, நீ உனக்கு ஒன்றும் கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொன்னான். உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, இந்த பவுலையும் சீலாவையும் அடித்த இவன் இப்போது நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே சோத்திரம், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சோத்திரம். $1 மில்லியன் கொஸ்டின். ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. எந்த கேள்விக்கு பதில் தெரிதோ இல்லையோ, ஜெயிலருக்கு கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஜெயிலருக்கு பதில் தெரியல. அல்லேலூயா. அதனால தான் இமயமலை அந்த மலைன்னு போயின்னுக்கிறார். இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியல. $1 மில்லியன் கொஸ்டின் ஒவ்வொரு மனிதனும் கேட்கப்படும். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறான். ஐயோ வேலை போகாமல் இருக்கணும், நான் என்ன பண்ணும்? அந்த கேள்வியில் அதெல்லாம் முக்கியமான கேள்வியே இல்லை. இப்போ ஐயோ என் பதவியை நான் எப்படி தக்க வச்சுக்கிறது? கதவெல்லாம் திறந்து கிடக்குது, ரோமர் மேலே இருக்கிற அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா என் வேலை போயிடுமே, என் பதவியை நான் எப்படி தக்க வச்சுக்கிறது? அது முக்கியம் இல்லை. இப்போ சூப்பர் நேச்சுரலாக ஒன்று நடந்திருக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒன்று நடந்திருக்கு. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். அவனுக்கு முடிவை நோக்கிய கேள்வியை சோத்திரம் பதில் தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த ஜெயிலர். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். பவுல் தெளிவாக சொன்னான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. என் ஆட்சியில் நீ சாமி அந்த தெய்வத்தை விட்டுரு, அந்த சாமி படத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு. நம்ம என்ன சொல்கிறோம்? சாமி படத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு. இந்த மாலை கொட்டை விபூதி அது எதுமோ சொல்கிறோம்ல, பூ பொட்டு எடுத்துரு, சரியா? பூ எடுத்துரு, சாமி படத்தை எடுத்துரு.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். சிம்பிள். ரட்சிப்புக்கு நம்ம எவ்வளோ என்னங்க செய்யணும்னா விசுவாசி. கடவுள் அப்படின்றது கூட, ஆண்டவர்ன்றது கூட இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொல்லணும். கடவுள்ன்றது பொது பெயர், இந்துக்களும் அதுதான் சொல்கிறோம் கடவுள்ன்றோம். நம்ம தெளிவாக சொல்லிடணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும். ஸோ ஜெயிலர் கேட்ட $1 மில்லியன் கொஸ்டின், அந்த கேள்விக்கு பதில் விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும். இயேசு சொன்ன வசனம் யோவான் 3:16 சொன்னால் கிடைக்கும் பிரியாணி சோறுன்னுவாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இது 4 கொஸ்டின், 4 காரியங்கள். ரட்சிப்பின் காரியங்களை சொல்லும் போது என்ன சொல்லணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனுக்குலத்தின் மேல் தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனிதன் தான் என்ன பண்ணிட்டான்? பாவம் செய்தான், கெட்டு போயிட்டான். கெட்டு போனதுனால இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரன், தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இது பூமிக்கு பதிலாக அனுப்பினார். பதில் யாருங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு பதில் யாருங்க? சொல்யூஷன் என்னங்க? இந்த தவம் இருக்கணுமா, இல்லை அங்கே போகணுமா, இல்லை இப்படி செய்யணுமா, அல்லது என்ன பிராயச்சித்தம் செய்யணும், இத்தனை நாள் நேர்த்தி கடன் பண்ணணுமா, இல்லை மொட்டை அடிச்சிக்கணுமா, அல்லது என்னென்னமோ சொல்கிறாங்களா? எதுவும் இல்லை, கிறிஸ்து தான் பதில். அவர் மேலே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். அப்போ 4 காரியங்கள் நமக்கு தெளிவாக சுவிசேஷம் சொல்லும் போது, பிதா இந்த உலக கடவுள் கர்த்தர், வானத்தையும் பூமியை படைச்ச கர்த்தர் இந்த பூமியை இந்த உலகத்தை நேசிக்கிறார். மனுஷன் தான் என்ன பண்ணான்? அவனை விட்டுட்டு தூரமாக போய் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச மனிதனுக்கான பதில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார், அடிக்கப்பட்டார், அவமானப்பட்டார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். இதை விசுவாசிச்சா நீ கெட்டு போகுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். அவ்வளோதான் சுவிசேஷம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் ரட்சிப்பு. ஆமென். இதுதான் இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மனம் திரும்பினா போதாதா? மனம் திரும்பி வாழ்க்கை ஒப்பு கொடுத்தா போதாதா? ரட்சிப்புக்கு பற்ற மாட்டோமா அப்படின்னா, இன்னும் சொல்ல கேட்டுக்கோங்க. கிறிஸ்துவர் அல்லாதவர் கூட, புறஜாதியார் கூட அநேகர் சுவிசேஷம் என்ன சொல்கிறது, சுவிசேஷம் இல்லாமல் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்கிறான். புறஜாதியாரில் நிறைய பேர் சுவிசேஷத்தை கேட்கல, ஆனால் எந்த கெட்டப்போ வழக்கமும் இல்லை, கிறிஸ்தவங்களை விட ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறான். தெரியுமா? ஒரு பணம் வாங்கினாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க, வேலைக்கு போனால் கரெக்டாக ஒழுங்காக இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. கிறிஸ்தவன் கூட அவ்வளோ ஒழுங்காக இருக்க மாட்டான், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். அப்போ அவன் சிறந்தவனா நம்ம சிறந்தவனான்னா அவன் ரட்சிப்படையில். ஏன் ஒழுக்கமாக தானே இருக்கான், எந்த தப்பும் பண்ணலையே, யாருக்கு எந்த தீங்கும் செய்யலையே, கிறிஸ்தவனை விட நல்லா இருக்கானே. நான் ஏசு கிறிஸ்துவே பதில். அவரை விசுவாசிக்கலன்னா நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நரகதான். ஆமென். இது முதல்ல நம்ம ஆழமாக விசுவாசிக்கணும். கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்கார். ஸோ மனம் திரும்புதலும் ஒப்பு கொடுத்தலும் அவசியமானாலும் அவைகளால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. சரியா? மார்க் 1:15 சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அதான் சுவிசேஷம். நான் மனம் திரும்பிட்டேன், நான் கெட்டது இனிமேல் நீ தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ன்றதை விசுவாசிக்கலன்னா நீ ரட்சிக்கப்படல. ஆனால் நீ கெட்ட பழக்கங்களாம் விட்டுட்ட.
கெட்ட சிகரெட் பிடிக்கிறதில்ல, தம் அடிக்கிறதில்ல, குடிக்கிறதில்ல, சினிமா பார்க்குறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, திருட்டுத்தனம் பண்ணுறதில்ல, பொய் பேசுகிறதில்ல. இப்போ எல்லாத்தையும் நான் விட்டேங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறியா இயேசு தான் உன் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை? அதெல்லாம் விசுவாசிக்கலைன்னா நீ மனம் திரும்புன்னு ரட்சிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, கிருபையும் விசுவாசம் சேர்ந்தாதான் ரட்சிப்பு. கிருபை நமக்கு இலவசமாக அளித்திருக்கிறார். ஆமென். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். இது கிரியையினால் உண்டானதல்ல. ஸோ நாம் விசுவாசிக்க வேண்டிய சுவிசேஷம் எதுனா, இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காகப்பட்ட பாடுகளினால் உண்டான ரட்சிப்பு. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது சரியாக புரியாது. ரட்சிப்பின் தத்துவங்களை தெரிய வேண்டியதில்லை, ஆனால் பிறரை வழி நடத்த நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரட்சிப்புக்குள் வழி நடத்த என்ன செய்யணும், என்ன காரியங்களை சொல்லி நம்ம ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பாருங்கள், 1-5. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தா அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் என்னவா இருக்கும்? விருதாவா இருக்குமே. ஆமா. நான் உங்களுக்கு என்ன பிரசங்கித்தேன்? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் உங்க கையில ஒப்பு கொடுத்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் ஒப்பு கொடுத்தேன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆமென். அப்போ நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, சுவிசேஷம் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், எனக்கு தரிசனமானார், நான் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதுதான் சுவிசேஷத்தில் சொல்லணும். சரியா? நான் முதல்லலாம் அப்படியே சாப்பிடவே வழி இல்லை, இப்போ எனக்கு நல்லா சாப்பிட்றேன். இது சுவிசேஷம் இல்லை, இது சாட்சி. பட் அது சாட்சி அவனை ரட்சிக்காது. சுவிசேஷம் என்றால் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை நான் பர்சனல், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை உடையவனாக இருக்கிறேன். பாவங்கள்லேருந்து விடுதலை பெறது தான் சுவிசேஷம். அந்த விடுதலை பெறதுக்குள்ளார இந்த பொருளாதார ஆசீர்வாதம், மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு அது சொன்னால் தானே, அதை சொல்கிறதுனால திரும்பி சொல்கிறாங்க சுவிசேஷம்னா இதுதான். இன்றைக்கி நிறைய பேர் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட இப்போ நல்லா இருக்கிறேன், புறஜாதியாரன் கூட கஷ்டப்பட்ட இப்போ நல்லா இருக்கேன், ஹோட்டலில் வச்சுக்கிறேன்றான், பல ஹோட்டலில் கட்டியிருக்கிறேன்றான். ஐயோ சின்ன வயசில் நான் ஹோட்டலில் வேலை செஞ்சாங்க, டீ கழுவுனாங்க, சேலம் RR பிரியாணின்னு நினைக்கிறேன். அவருடைய கதையை கேட்டு பாருங்கள். ஒரு கிறிஸ்தவம் கூட ஐயோ அவ்வளோ சாட்சி இருக்காது. பயங்கர கஷ்டப்பட்டங்க, டீ கழுவுனுங்க, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், வாழ்க்கையில் நமக்கு எதிர்காலம் இருக்கிறா அப்படின்னு. பட் அது ரட்சிப்பு அல்ல. நான் சொல்றது புரியுங்களா? அது ரட்சிப்பு அல்ல. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தரிசனமானார். இப்போ இயேசு மரிக்கலை அல்லது இயேசு பாவத்துக்காக மரிக்கலைன்றது விசுவாசிக்கலைன்னா அவங்க இயேசு பாவத்துக்காக மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் சொல்றது புரியுதுங்களா? அது அது அந்த அந்த இதுவே உனக்கு தேவையில்லைன்னா, இயேசு மரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது, இயேசு மரித்ததுனால, நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததுனால நாம் மீட்பு அடைகிறோம் என்கிற சத்தியம்
அவன் ஏற்றுக்காமல் இயேசுவை வணங்கினா நல்லா இருக்கலாம். நோ 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 இயேசு கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கலாம், பைபிள் வாசித்தா நல்லா இருக்கலாம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பை விசுவாசிக்காமல் மற்ற காரியங்களுக்குள்ளே போகிறதுனால ரட்சிப்பு அடையலை. அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது உங்கள் சாட்சி சொல்லலாம், நல்லது, பட் அது ரட்சிப்பு இல்லை. நான் இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினால் இன்றைக்கு நான் பொருளாதாரத்திலும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஹைலைட் பண்ண வேண்டியது எதை? என் பாவங்கள் பாவத்துக்கான பிரயாச்சித்தம் இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் கூட. அதனால தான் இயேசு சொன்னால் நானே வழி சத்தியம் ஜீவன். இதை சொல்லாமல் மற்றது என்ன பெரிய இது தரித்திரத்தில் இருந்தேன், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கேன், வியாதியில் இருந்தேன், சுகம் பெற்றேன், அதில் இருந்தேன், இப்படி வந்துட்டேன். அது மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட சொல்கிறான். ஏழையாக இருந்தேன் அப்படின்றது கிறிஸ்தவத்திலேருந்து பணக்காரன் அதில் தான் இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? புறஜாதியிலையும் ஏழையாக இருந்தான், தரித்திரராக இருந்தான், பாத்திரம் கழுவுனா, டீ கிளாஸ் கழுவுனா, இன்றைக்கி நல்லா இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவனா இல்லை, சாட்சி சொல்கிறான் அவன். அப்போ ரட்சிப்பு என்றது என்னது? பொருளாதாரத்திலிருந்து விடுதலை அடைகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் ரட்சிப்பில் பொருளாதாரத்திலிருந்து விடுதலை அடைக்கிறோம், அதை ஹைலைட் பண்ணக்கூடாது. இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், பாவத்திலிருந்து விடுதலை பெறது தான் ரட்சிப்பு. ஆமென். அது இயேசு செய்தார். ஆமென். ஸோ உலகத்திற்கு நம்முடைய செய்தி கலப்படமற்று இருக்கும்படியாக சுவிசேஷத்தை குறித்து காரியங்களை நம்ம தெளிவாக போதிக்கணும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அப்படிதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். அது நன்மை பிரியமா இருக்கு. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுக்கு என்ன வழி? எல்லாரையும் மீட்கும் பொருளாக மத்தியஸ்தராக வந்தவர் ஒருவரே, அந்த இயேசு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் மேலே வைக்கிற விசுவாசம்தான் ரட்சிப்பு. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒருவர், அதை ஹைலைட் பண்ணாமல் அல்லது பாவத்துக்காக மரித்ததை நம்ம சொல்லாமல் அதை மற்ற காரியங்களை ஹைலைட் பண்ணிங்கன்னா நீங்கள் சுவிசேஷம் சொல்லலை. இல்லை, அவன் தரித்திரத்தில் இருக்கான், தரித்திரத்திலேருந்து என்னை கர்த்தர் உயர்த்தினார், அதை சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆவானே, அதனால நான் சொல்கிறேன். சத்தியம் இதுன்னும் போது அதை சொன்னால் கண்டிப்பாக அவர் ரட்சிக்கப்படுவார். ஆமென். ரோமர் 10வது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஸோ பாவத்தை குறித்தும் அதிகமாக பேசுறதுனால அவங்க ரட்சிக்கப்படுறதில்லை. நீ இப்போ பாவியே, விபச்சாரம் செய்கிறாய், கொலை பண்ணுகிறாய், திருடுகிறாய், இந்த பாவத்தை குறித்து ரொம்ப அதிகமாக கண்டித்து உணர்த்துறது உங்கள் வேலையே இல்லை. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ எந்த பாவத்தை குறித்து?
அப்போஸ் யோவான் 16:10 வாசிக்கிறோம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் 9 வாசிருங்க சார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே, அந்த பாவத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சுவிசேஷம் அறிவிப்பதின் நோக்கம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக செய்வதே. இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசிக்கும்படியாக, இயேசு அவன் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும்படியாக பேசுறது தான் சுவிசேஷம். இயேசுவை பற்றி அப்படியே பிரம்மாண்டமாக அப்படி இப்படி காட்டி, அல்லது மற்ற அப்படியே பிரசங்க கலைகளெல்லாம் பயன்படுத்தி அப்படியே வார்த்தை ஜாலங்களெல்லாம் யூஸ் பண்ணி பாட்டு பாடி அதை என்னமோ பண்ணி அவனை கவர்ந்து இழுத்து வச்சிக்கிறது இல்லை சுவிசேஷம். ஸோ முத்து மாதிரி இருக்கலாம் பிரசங்கம், தேவையானது முத்து இல்லை. முத்து வச்சு என்ன பண்ணுறது? விதை தான் தேவை. ஆமென். நல்ல இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, அவங்க சுவிசேஷம் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கல, ரொம்ப கடினமான இருதயம். கடினமான இருதயம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம விதைச்ச விதை சரியில்லாமல் இருக்கும். விதைச்ச நிலம் விதை விதைக்கிறதுக்கு பதிலாக முத்தை விதைச்சிட்டிங்கன்னா என்னத்த பலன் கொடுக்கும்? நீ அருமையாக பிரசங்கம் பண்ணப்பா, நல்லா பேசினேன், பட் விதை என்ன? இயேசு கிறிஸ்து எது ரட்சிக்குது? எது ரட்சிக்குது? வார்த்தை. என்ன வார்த்தை? இயேசு சிலுவையிலே அவர்களுக்காக பாவங்களுக்காக மரித்தார். இதை நம்ம விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கலைன்னா ரட்சிப்பு இல்லை. அவனுக்கு இந்த பாவத்தை குறிச்செல்லாம் இதுவே இருக்காது உலகத்துக்கு. இதுன்னு ஒரு பெரிய இதுவா? அதுவும் கடவுள் இதுவும் கடனும் அவனால் ஏற்றுக்க முடியாது. பட் அது விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன என்பதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சுவிசேஷம் ரட்சிப்பதற்கான சுவிசேஷம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் அதிகம் மேலே முடிஞ்சிருச்சு. முதல் காரியம், மீதி 3 காரியங்களை விசுவாச வாழ்வின் 4 முக்கிய பகுதியில் ஒரு பகுதி ரட்சிப்புக்கான விசுவாசம், ஃபெய்த் ஃபார் சால்வேஷன். அதுக்கு இந்த விசுவாசம் ரொம்ப அவசியம். ஸோ மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போதும் இதை தான் நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தர் நம்ம தரித்திரத்திலேருந்து உயர்த்தினா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். அது பிரதானமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பாவத்திலேருந்து விடுதலை பெறது தான் உயிர் வர்றது. சரியா? உயிர் இல்லாத சரீரத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன, போடலன்னா என்ன, கோட்டு போட்டானே, கோட்டு போடலன்னா என்ன, மேக்கப் போட்டானே, மேக்கப்பு. உயிர் இல்லாத சரீரத்துக்கு நான் சொல்கிறது புரியுங்களா? ரட்சிக்கப்படலைன்னா அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தானே, பொருளாதார செழிப்பு இருந்தானே, நல்ல சுகம் இருந்தானே, சுகம் இல்லாமல் போனானே, எல்லாம் ஒன்று வேஸ்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா? ரட்சிப்பு தான் அது உயிர். உயிரை கொடுத்துட்ட பிறகு அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடு, அவனுக்கு நல்ல தோற்றத்தை கொடு, அவனுக்கு நல்ல செழிப்பை கொடு, நல்ல சாப்பாடு கொடு. உயிர் இல்லாத மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்து என்ன பிரயோஜனங்க? உயிர் இல்லாத மனிதனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்ன பிரயோஜனம்? உயிர் இல்லாத மனிதனுக்கு பணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு நம்ம பண்பாடே பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கும்போது 10 பைசா தரமாட்டான். செத்த பிறகு அப்பா பாக்கெட்டில் 500 ரூபாய், அப்பா பாக்கெட்டில் 500 ரூபாய். அட பாவி. அப்போ அவர் 10 ரூபா இருந்தால் கொடுறானா? இல்லை பாப்பா சும்மா பணமானு கேட்டேன்ப்ப. ஆனால் சேர்த்து எங்கள் அப்பா பணம் இல்லாமல் மறிக்க மாட்டார். அப்பா பாக்கெட்டில் வீடா 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 கட்சியில் எடுக்க போனா எடுக்காது, பரவாயில்ல போடும். ஐயோ, ஒரு பாட்டி காதில் வந்து கழட்டில முடியல, ஆனால் உடலில் ஆகணும், போராடி எடுத்துட்டானே. எதுக்கு சொல்ல வரேன்? செத்து போன மனுஷனுடைய சரீரத்துக்கு வேறு எதை கொடுத்தாலும் வேஸ்ட். அதே போல் ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக 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 முக்கியமானது. அந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை பெறது தான்.
அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறத்துக்காக இயேசு பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், எனக்கு தரிசனமானார். நான் விசுவாசித்தேன், நான் ஏற்றுக்கொண்டேன், என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். பிறகு மீதியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆமென். கண்களை மூடி, ஆண்டவரே விசுவாச வாழ்க்கை குறித்த காரியங்களை எங்களுக்கு தெளிவாய், ரட்சிப்பிற்கான விசுவாசத்தை குறித்து படிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் போமா. அதே சமயத்தில் இந்த ரட்சிப்பின் செய்தியை சுவிசேஷமாக சொல்லும்போது இதை தெளிவாய் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரப்பா. ஆண்டவரே, நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல், ஆண்டவரே அதிக முக்கியத்துவம் இல்லாத காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி பிரதானப்படுத்தி அதை சொல்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆண்டவரே ரட்சிப்புக்கான செய்தியை, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவர் உன் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இப்போது பரத்தில் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அதை வாயினால் அறிக்கையிட வேண்டும் என்ற தெளிவான சத்தியத்தை நாங்கள் போதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி, எல்லாவற்றையும் அன்பின் கரங்களில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ரட்சிப்பினருக்கான விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.